இன்னைக்கு அதிமுகவின் சில மாவட்டங்கள்ல ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் நடந்திருக்கு. திருப்பூர்ல வருத்தப்பட்டு, ஆதங்கப்பட்டு முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் பேசியிருக்காரு. அங்க இருக்கிற மாமன்ற கூட்டத்தினுடைய எதிர்க்கட்சி கொறடா ஒருத்தர் வருத்தப்பட்டு அழுந்திருக்காரு. இந்த சம்பவ நிகழ்வுகளும் நடக்குது. நீங்க பேசுறது கவுன்சிலர்கள் பத்தி, முன்னாள் எம்எல்ஏக்கள் பத்தி, சரிங்களா? அவங்க எல்லாம் ரொம்ப முக்கியம் தானே அந்த கட்சிக்கு. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நான் சொல்றேன், அடுத்து அவர் கவுன்சிலர்னா அடுத்து எம்எல்ஏ அவரு. உங்களுக்கு உங்களுடைய வாய்மூர்த்தம் பழிச்சவர் நல்லா வரட்டும். அவர் உங்களுக்கு ஏதாவது அனுப்பிவிடட்டும். அது வருஷம் நான் சொல்ல வரேன், முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் மாவட்ட செயலாளர்களே சொல்லுவாங்க. அதனால நான் அதே சொல்லுவாங்க. பிஜேபிலையும் கேளுங்க சொல்லுவாங்க. அது என்ன மேட்டர் அப்படின்னா, எல்லாருக்கும் வேற வேற பார்வை இருக்கும். ஆனா இலக்கு ஒன்றுங்கிற எல்லாரும் தெளிவா இருக்கு. நான் உங்களுக்கு பலமுறை சொன்னேன், அண்ணாமலைக்கும் அகில இந்திய தலைமைக்குமே இந்த வேறுபாடு இருந்ததுன்னு சொன்னேன். நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? நான் மறுத்திருக்கேன். இல்லையே, இலக்கு ஒன்றாக இருந்தது, பாதை வேறாக இருந்தது. இல்ல, இலக்கு ஒன்றுதான் சார். திமுகவை வீழ்த்தணும், திமுகவை வீட்டுக்கு அதுல எல்லாரும் தெளிவா. அது தொண்டர்களும் அந்த மனநிலையில் இருக்காங்க. ஆனால் இது ஏதோ நிர்பந்தத்தால் நடந்திருக்கிறது, கட்சியை உடைக்க பார்த்திருக்காங்க, அதனால நடந்திருக்கு அப்படின்றத ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சு. அது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பலவீனமானவர்கள் நினைக்கிறாங்களா? அதிமுகவை உடைப்போம் என்று மிரட்டி கூட்டணி சேர்ந்திருக்குன்னு அவங்க சந்தேகப்படுறது பிஜேபி இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமை. அவ்வளவு பலவீனமானவரா எடப்பாடி பழனிசாமி? அப்படி அதிமுக இருக்கவங்க நினைக்கிறாங்களா? நினைச்சா நானும் சொல்லு, அவர் கட்சியில அவர் தான் பாத்துக்கணும். உண்மையாவே இது ஜெல் ஆயிடுச்சா சார்? ஒட்டிக்குமா சார்? கிரவுண்ட்ல வேலை செய்யுமா சார்? ஒர்க் அவுட் ஆகுமா? ஒட்டிக்கிடும், பத்திக்கிடும். நீங்க பாத்துட்டே ரிசல்ட் நீங்க பேசுங்க. நம்ம பேசத்தானே போறோம். நீங்க இந்த புத்தாண்டு கேட்டீங்க, நம்ம தொடர்ந்து சந்திக்க தானே போறோம். பாத்துட்டே இருக்கு. நீங்க எங்க போறீங்க, நான் எங்க போறேன்.